ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இதை குக்கரில் பண்ணுறேன். யூஸ்வலாக கடாயில் பண்ணுவாங்க. நான் இதை குக்கரில் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு குயிக்காக பண்ணலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் ஹோல் ஸ்பைசஸ் இருக்குதுல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பே லீஃப், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம அடுத்துள்ளதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊருக்குள்ளே சிலிண்டர் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் குயிக்காக பண்ணணும், கேஸ் கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணுற மாதிரியான சிம்பிள் ரெசிபீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அடுப்பில் மட்டும் இல்லை, இண்டக்ஷனில் கூட நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்திங்கன்னா பாதி போதும், சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் எண்ணெயில். கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு அது ரெண்டையுமே நல்ல நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் நம்ம என்னென்ன வெஜிடபிள் போடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது போட்டுக்கலாம். லைக் பொட்டேட்டோ போடலாம், அதுக்கப்புறம் கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பொட்டேட்டோ, கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சமாக பெப்பரும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ மெயினாக காரத்துக்கு பச்சை மிளகா தான். உங்கள் கையில் இருக்கிற மிளகா காரமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. இல்லைனா காரம் கம்மியான மிளகாவாக இருந்ததுன்னா 2லேருந்து 3 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரே ஒரு வேலை என்னென்னா, இதில் தேங்காய் பால் எடுக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி பெருசாக வேலையெல்லாம் இதில் கிடையாது. அவ்வளோதான். பண்ணிட்டோமா. இதில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த சால்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆன உடனே நம்ம அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம இதில் கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணும்போது குழம்பு கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த காய்கறியெல்லாம் தெரியும் போது நல்லாயிருக்கும். நான் இதில் மசாலா பொடிக்காக கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக மசாலா போட்டால் இந்த குழம்போட கலர் சேஞ்ச் ஆகிடும். பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதில் சேர்க்குற மசாலா. இப்போது நம்ம விசில் வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும், நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது அடுப்பு ஆன்லேயே வச்சுக்கோங்க. இதை லைட்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் முதல்ல எடுக்கிற கட்டியான பாலை தனியாக எடுத்து வச்சுருங்க. 2வது பால் இருக்குல்ல, அதை நம்ம இந்த ஸ்டூவில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு, காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெப்பர் ஆட் பண்ணோன்னா இந்த டிஷ்ஷோட கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்க்கும்போது குழம்பு வந்து அந்த தேங்காய் பால் பிரிஞ்சது மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒன்றும் இல்லை. நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு முதல் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பால் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த பால் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. குழம்ப ஆற வச்சுருங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் குழம்பு. அப்புறம் வந்து நம்ம இடியாப்பத்து கூடயோ ஆப்பத்து கூடயோ சர்வ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.